இந்த வாட்டி கிராஃப் இறங்குமா ஏறுமான்னு பட் நிறைய பேர் இறங்குன்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க. விஜய் ஃபேக்டர்னால டிஎம்கேக்கு விஜயை பார்த்து பயம், ஏடிஎம்கேக்கு டிஎம்கேவை பார்த்து பயம். கருத்து கணிப்பில் திருப்பி அவங்களே முந்துறாங்க, போன வாட்டியை விட பயங்கரமாக வாங்குறாங்கன்றவங்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 4ஆம் தேதி கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ ஆக்சுவலி விஜய் வந்து ஒரு 10 to 12 எடுக்கலாம் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் தம் கணிப்பா இருக்கு. இப்போ அவர் அந்த அளவு செக்யூர் பண்ணா அவர் ஆஃப்டர் எலெக்ஷன் அவருக்கு ஒரு டிமாண்ட் கூடுமா இல்லை அது டவுன் ஆக தான் செய்யுமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இல்லை 2031 அநேகமாக ஒரு கூட்டணிக்கு போவார், இல்லை 2029 கூட அவர் பாராளுமன்றத்துக்கு தேர்தல் கூட்டிட்டு இருப்பார். இதே மாதிரி தனியாக அவர் போனார்னா அவர் கட்சி காலாவதி ஆகிவிடும். ஏன்னா இப்போ அவரோட உழைப்பு என்ன, அவரோட பங்களிப்பு என்ன, தாவேக்காவோட வேட்பாளர்களுக்கு ஒரு பொருள் உதவி, பண உதவி, இல்லை தேர்தலில் வியூக வகுப்பு, இல்லை விளம்பரங்கள் கொடுக்கறதாகட்டும், இல்லை அந்த வேட்பாளர்களுக்கு கொஞ்சம் பொருளாதார ரீதியாக உதவி பண்ணி அவங்கள தூக்கி விட்றது, அது மாதிரி எதுவுமே பண்ணுறதில்ல. அப்போ அவர்கிட்ட இப்போ இன்றைக்கி தேதியில் ஏதோ ஒரு பலமான ஒரு கட்சியோட கூட்டணி போனார்னா அவர் கட்சி அந்த கட்சியும் சப்போர்ட் ஆகும், அவர் கூட கூட்டணி வைக்கிறவங்களும் சப்போர்ட் ஆகும். ஸோ அதுதான் ஒரு யதார்த்தமாக நான் பார்க்குறேன். மற்றபடி இப்போ இந்த தேர்தலில் அவர் ஒரு பெரிய விஜயகாந்த் அளவுக்கு ஊட்டுவாங்களா, இல்லை அதை விட கொஞ்சம் கூட வாங்கலாம், அப்படி தான் நான் பார்க்குறேன்னு தவிர்த்து ஒரு பெரிய அரசியல் புரட்சியையோ இல்லை ஒரு அரசியல்லையே புரட்டி போடுற மாதிரி ஒரு அரசியல்லாம் இல்லை. ஏதோ ஒரு திராவிட கட்சி பாதிப்புக்குள்ளாகவும் ஏதோ ஒரு திராவிட கட்சி ஜெயிக்க போகுது, இதுதான் நான் பார்க்குறேன். இதற்கு விஜய் தான் இல்லை, திராவிட கட்சி தானாகவே தோத்துக்குது, தானாகவே ஜெயிச்சிருக்கு. ரெட்டலை தானாகவே ஜெயிச்சிருக்குது, தானாகவே தோத்துருக்கு. உதயசூரியன் அப்படிதான், தானா ஜெயிச்சிருக்கு, தானா தோத்துருக்கு. இது விஜய் விசில் ஊதி தான் ஒரு உதயசூரியனை தோக்கடிக்கிறதோ இல்லை ரெட்டலையை தோக்கடிக்கிறதோ இல்லை. இவங்களுக்குள்ள அடிச்சு தோத்து போயிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. அதனால விசில் இப்போ ஒரு ரெஃபரி மாதிரி யார் வின்னு யார் அவுட்டுன்ற இடத்த வேணா முடிவு பண்ணும். இஸ் நாட் அ பிளேயர் இந்த செலெக்ஷன். இப்போ நிறைய கருத்து கணிப்புகள் வருது, எதுக்கும் ரொம்ப பெரிய கிரெடிபிலிட்டி இல்லை. மேக்ஸிமம் கருத்து கணிப்புகள் சில கருத்து கணிப்புகள் டிஎம்கே அகைன் ஆட்சியை பிடிக்கும்னு வருது, சிலது ஈக்குவல் ரேஞ்சில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உண்மையிலே ஃபீல்டு என்ன மாதிரி இருக்கு? நீங்கள் ஈக்குவல் ரேஞ்சில் இருக்கிறவங்க கொஞ்சம் கண்ணியவான்கள். ஓகே, கருத்து கணிப்பில் திருப்பி அவங்களே முந்துறாங்க, போன வாட்டியை விட பயங்கரமாக வாங்குறாங்கன்றவங்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 4ஆம் தேதி கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், கஷ்டமாக இருக்குது. யாரும் கண்டுபிடிக்க முடியலன்றது ஒரு யதார்த்தம். ஆட்சி 5 வருஷம் ஆயிடுச்சு, இந்த ஆட்சியில் அவ்வளோ தப்பு நடந்திருக்கு, இதை சரியாக ஊடகங்கள் பேசல அப்படின்றதுனால நடக்காதுன்னு எடுத்துக்கலாமா? இன்னைக்கு போதை கலாச்சாரம் இல்லைன்றதை இடத்துக்கு நம்ம போக முடியுமா? இல்லை நம்ம அப்படி சொன்னால் மக்கள் பார்க்குறாங்களே என்னென்ன நடக்குது நாட்டில்னு அவங்களுக்கு தெரியாதா? பெருசாக்கல பேசலை, அது விவாதம் பண்ணல, அது வேற விஷயம். அதனால் அது இல்லை அப்படின்னு நம்ம இடத்துக்கு போக முடியுமா? இல்லைங்கிற இடத்துக்கு போக முடியாது. ஆனால் ஒரு இஷ்யூவை ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை அதிகமாக்குறதுக்கு எதிர்கட்சிகள் பெருசாக ஒன்றும் ஒர்க் பண்ணலாங்கிற ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. இவங்க அலைன்ஸாக இவங்க பவராக இருக்கிறதுனால அவங்களால அலைன்ஸ் பவர் எல்லாம் அதெல்லாம் டிஃப்யூஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகும். ஓகே, ஏடிஎம்கே அதாவது எப்படின்னா விஜய்க்கு டிஎம்கே பார்த்து பயம், டிஎம்கேக்கு விஜயை பார்த்து பயம், ஏடிஎம்கேக்கு டிஎம்கேவை பார்த்து பயம், டிஎம்கேக்கு ஏடிஎம்கே பார்த்தும் பயம், ஏடிஎம்கேக்கு பிஜேபியை பார்த்தும் பயம், பிஜேபிக்கு மக்களை பார்த்து பயம். ஏன் பிஜேபி ஒண்டி மக்களை பார்த்து பயம்னா பிஜேபி அவ்வளோ நல்லது செஞ்சுருக்கு, காங்கிரஸுக்கு பயப்படாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு பயப்படுறது, அது ஒரு தனி டிசைன். எல்லாரும் பயத்தில் தான் இருக்கிறாங்க இந்த தேர்தலில். எங்கள் நயினார் நாகேந்திரன் நான் கம்ப்ளீட்டாக வெற்றி பெறுவேன்னு சொல்லுங்கள், செல்வ பெருந்தகை சொல்லுங்கள், நான் 50,000 ஓட்டில் ஜெயிப்பேன்னு. எல்லா இடமும் டைட்டாக போகுது, நெருக்கடியில் போகுது. யாருமே அந்த அளவு கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய சூழல். அவ்வளோ நல்லது பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம் மக்களுக்கு. ஏன் அந்த கான்ஃபிடன்ஸ் வரலன்னா? இப்போ எனக்கு தெரிஞ்சு கம்ஃபர்டபுளாக 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று முதல்வர் ஸ்டாலின், கொளத்தூரில் பிரச்சனை இருக்காது. உதயநிதி ஸ்டாலினும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கார்.
குளத்தூர்லையுமே வந்து சந்தான கிருஷ்ணனோட பிரச்சாரம் நல்லா இருக்குது, அதனால் ஓட்டு கொஞ்சம் கூட வாங்குவாருன்ற மாதிரி ஒரு பேசு பொருள் இருக்குது. ஆனால் எளிமையாக சாதாரணமாக இருந்தால் கூட சம்டைம்ஸ் மக்கள் வந்து ஏற்றுக்குருவாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவரோட தொகுதியில் வந்து பிரச்சனையே இல்லை, தொகுதியில் இல்லை மொத்த சேலம் மாவட்டமே இன்டாக்டாக வச்சிருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இதை தவிர்த்து மிச்சம் எல்லாருமே வந்து என்ன ஆகும் ஏதாகும் தெரியாத நிலைமையில தான் இருக்கும். ஒரு 40 பேர் இருப்பாங்க விவிஐபி ஜோனில். இப்போ எஸ்பி வேலுமணி விஐபி இருப்பார், கே நேரு இருப்பார் கம்ஃபர்டபுளா, செந்தில் பாலாஜி, எம்ஆர்கே பன்னீர்செல்வம். இல்லை செந்தில் பாலாஜி கம்ஃபர்டபுளாலாம் இல்லை, தொகுதியெல்லாம் மாறி போய் நிற்கும் போதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை தொகுதி மாறினது வந்து கோயம்புத்தூரை பவர் பண்ணுறதுக்கா இல்லை அங்கே ஒரு ஆன்டி இன்கம்பன்சியோ இல்லை அந்த கரூர் விஷயத்தினால உள்ள பிரச்சனைக்கா அவர் நாங்கள் கோயம்புத்தூரை பலப்படுத்துறதுக்காக? கோயம்புத்தூர் பலப்படுத்துறதுக்கு தான் பேர். அவர் கரூர்ல நின்னாருன்னா அவர் இன்னும் நல்ல கம்ஃபர்டபுளாக தான் எலெக்ஷனை கஷ்டமான இடத்துல சரிங்க. ஒரு விஷயங்க, செந்தில் பாலாஜி ஆஸ் அ ரிஸ்க் டேக்கர் இஸ் அ வெரி பிக் பிளேயர். அந்த கேரக்டரை வந்து இந்த விஷயத்துல நீங்க பாராட்டி தான் ஒரு வாழ்க்கை ஒரு தேர்தல் பார்த்துக்கலாம். அந்த கேரக்டர் இருக்குல்ல அது வந்து வேற லெவல் அது. ஏன்னா இஸ் கோயிங் ஃபார் தி ஜெயண்ட் கில். கோயம்புத்தூரில் போய் இப்போ நான் ஜெயண்ட் கில்லுக்கு போய் இவர் தோற்று போகிறாரா, இவர் இல்லை இந்த கிரீக் ஃபிலாசபி ஒன்று சொல்லுவாங்க, இல்லை கிரீக் டிஃபென்ஸ் உடையிறத பற்றி சொல்லுவாங்க. அதாவது உங்கள் டிஃபென்ஸை நீங்கள் சரி பண்ணிட்டு தான் ஸ்ட்ரைக் ஆட போகணும். நீங்கள் வந்து பந்து வந்து உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் டிஃபென்ஸை வீக்காக விட்டுட்டு போய் அங்கே லூஸ் பண்ணிட்டீங்கன்னா கவுண்டர் மேலே வந்தாங்கன்னா கோல் உள்ளே விழுந்துடும். அந்த மாதிரி எதனா இப்போ இவர் கோயம்புத்தூரில் போய் நான் ஒரு 2 சீட்டு பிடிக்கிறேன்னு போய் கரூரில் 4 விட்டாருன்னா என்ன வருது? இல்லை 1 போயிடுச்சு. அரவக்குறிச்சி நல்லா இருக்கும் அவங்களுக்கு, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு தொகுதி அங்கே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? சிக்கல் தானே. கரூர் நல்ல கரூரில் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் இப்போ அழுவ ஆரம்பிச்சிட்டாரு, பணம் குத்தாரு எல்லாம் பண்ணாரு. என்னப்பா போன வாட்டியே எனக்கு போடல, செந்தில் பாலாஜி நிற்கல என்ன அப்படின்னு உள்ளூர்காரன் நான் அப்படின்ற மாதிரி சிம்பத்தி எடுக்கிறாங்க. அப்போ கரூருமே டைட்டாக இருக்குது. இப்போ கரூர் வாட் வாஸ் ஸ்வீப் ஃபார் கரூர் இஸ் நாட் அ ஸ்வீப். 3 மாவட்டம் தெளிவாக பார்க்கணுங்க. திருச்சி 9க்கு 0 போன வாட்டி ரிசல்ட்டு, இந்த வாட்டி 9க்கு 0 கிடையாது. அதிமுக அங்கே வெற்றி பெற மாதிரி நிறைய சீட்டு வருன்ற மாதிரி திமுக காரர்களோ இல்லை போலீஸ் ரிப்போர்ட் இன்டர் ரிப்போர்ட்டுமே போகுது. திஸ் இஸ் நாட் குட் நியூஸ் ஃபார் டிஎம்கே. சென்னை 1 to 16 0. இந்த வாட்டி அப்படி கிடையாது. நிறைய பேர் என்ன வாயில் வருதுன்னா 6லேருந்து ஒரு 7 தொகுதி அதிமுக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பெரம்பூர் வந்து விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சு, பாதி போயிடுச்சு உங்கள் கையிலேருந்து. இது நடந்ததுன்னா ஒரு வேளை, இல்லை பழைய ரிசல்ட் வருதுன்னா அது வராதுன்றது வாய்ப்பு இல்லை. 2021 மாதிரியே கூட வரலாம். நம்ம கடவுளா சொல்கிறதுக்கு, மக்கள் எப்படி ஓட்டு போட போகிறாங்க நமக்கு தெரியாது. பட் இன்னைக்கு பேசும் பொருளாக இது வருது. அப்போ சென்னையில் பிரச்சனை, திருச்சியில் பிரச்சனை, கரூரில் பிரச்சனை. அப்போது இது ஏதோ சரியில்லை. எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு 190 சீட்டுன்றாங்க பாருங்க, அப்போ தான் எனக்கு டவுட் வருது. ஏன்னாப்பா ஒரு சிலர் இப்படி சொல்கிறாங்க, ஒரு சிலர் அப்படி சொல்கிறாங்களா, அப்போ இதில் எது உண்மை? நேரோவின்னா கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம், லீடு ஸ்வீப்புன்றதெல்லாம் வந்து அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, அது அன்அக்செப்டபிள். ஓகே, தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி.